ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா லைஃப் ஸ்டைல் சேனல். டுடே நம்ம பிரியா லைஃப் ஸ்டைல் சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வீடியோவாக 3 கொலக்கட்டை ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு பூர்ண கொலக்கட்டை, மினி கார கொலக்கட்டை, பால் கொலக்கட்டை தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் தேங்காய் பூர்ண கொலக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். அது நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எள்ளு பொண்ணு கொலக்கட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க கொலக்கட்டை ரெசிபிஸ் ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எள்ளு பூர்ண கொலக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு எள்ளு ஒரு கப் எடுத்துக்கோங்க. எள்ளை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா வெயில்ல காய வச்சுக்கோங்க. 1 டே ஃபுல்லா காய வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி காய வச்சுட்டேன். இந்த மாதிரி தாங்க இருக்கணும் காஞ்சதுக்கு அப்புறமா. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கங்க. 1 கப் எள்ளு வச்சிருந்தோம்ல, அதை போட்டு நல்லா எள்ளு வெடிக்கிற சவுண்டு வர வரையும் வறுத்துக்கங்க. அடுப்பை சிம்லயே வச்சுக்கோங்க. சவுண்டு கேட்கலன்னா வாசனை வரும். அப்போ அதை கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பாருங்க. நம்ம போட்டிருக்க எள்ளு நல்லாவே வெடிக்குது பாருங்க. அடுப்பை சிம்லயே வச்சு வறுத்துக்கங்க. வெடிக்கிற சவுண்டு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. இதை ஒரு பிளேட்ல போட்டு நல்லா ஆற வச்சிருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல போட்டு நல்லா கொரப்பா அரைச்சிக்கோங்க. ரொம்ப அரைக்கணும்னு தேவையில்ல. இதுக்கு நான் 1 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. எந்த கப்பால நீங்க எள்ளு எடுத்தீங்களோ அதே கப்பால 1 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கங்க. இது கூடயே போட்டு இதையும் நல்லா அரைச்சிக்கங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அவ்வளோதாங்க, நம்ம எள்ளு பூர்ணம் ரெடி. நான் எக்ஸ்ட்ராவே எள்ளு அரைச்சி வச்சிருக்கேன். அதை எள்ளு உருண்டையா பண்ணிக்க போறேன். இந்த எள்ளு உருண்டையில பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின், அயன், கால்சியம்லாம் நிறைய இருக்குங்க. இந்த எள்ளு உருண்டை பண்ணி வச்சுட்டீங்கன்னா டெய்லி ஈவினிங் ஸ்நாக்ஸா எடுத்துக்கலாம். நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ நம்ம கொலக்கட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நான் எஸ்டர்டேவே மாவு எப்படி வீட்டிலேயே பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சொப்பு பண்ணிக்கலாங்க. அது நம்ம எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேங்க. இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அது பேக் சைடு எண்ணெய் தடவிக்கங்க. பெரிய லெமன் சைஸ் அளவு மாவு எடுத்துக்கோங்க. நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி இந்த கரண்டில வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கையில வராதவங்க இப்படி பண்ணீங்கன்னா ஈஸியா வரும். இப்ப பாருங்க சொப்பு எவ்வளவு அழகா ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த சொப்புக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எள்ளு பூர்ணம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கங்க. இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கங்க. இந்த எள்ளு பூர்ணம் டேஸ்டா இருக்குங்க. நீங்க கிட்ஸுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க, ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க மாவை இதே மாதிரி போட்டுக்கங்க. எல்லா மாவையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்து கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதுல வச்சுக்கோங்க. தண்ணி ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இட்லி தட்டுல ஆயில் கொஞ்சமா தடவிக்கங்க. இப்போ இந்த கொலக்கட்டைய எடுத்து இதுல வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்லயே வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் வேகணும். 10 மினிட்ஸ் அப்புறம் பாருங்க, நம்ம எள்ளு கொலக்கட்டை ரெடி ஆயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கார கொலக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. நம்ம கொலக்கட்டை மாவு ரெடி பண்ணோம்ல, அதுலயே கொஞ்சமா எடுத்துக்கங்க. ஆயில் கையில தடவிக்கங்க. இந்த மாதிரி தடவிக்கங்க. இதை சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. நான் எல்லாமே உருட்டி வச்சுட்டேங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கங்க. அதுல கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கங்க. தண்ணி ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இட்லி பிளேட்டை வச்சு கொஞ்சமா அதுல ஆயில் தடவிக்கங்க. நம்ம உருட்டி வச்சிருக்கத அதுல வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் வேகணும். அடுப்பை சிம்லயே வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, இந்த மாதிரி வெந்திருக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கங்க. அதில் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கங்க. கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். இது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கங்க. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்க கொலக்கட்டையை போட்டுக்கங்க. நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கங்க. சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோங்க. நான் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இல்லைன்னா இட்லி பவுடர் இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கார கொலக்கட்டை ரெடி. இது நம்ம ஈஸியாக பண்ணிடலாம்.
பூர்ண கொழுக்கட்டை சாப்பிடும்போது திகட்டிருங்க சில பேருக்கு. அது கூடயே இதையும் கொஞ்சம் பண்ணி சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கலாம். 1 கப்பு மாவு எடுத்துக்கங்க. நான் வந்து கடையில தான் வாங்கியிருக்கேன். 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கங்க. தண்ணி வந்து 2 கப் எடுத்துக்கங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி தான் பிசைய போறோம். இப்போ இந்த தண்ணிய நல்லா கொதிக்க வச்சுக்கங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. அப்பதான் மாவு நல்லா சாஃப்ட்டா வரும் நமக்கு. இப்போ நம்ம வெல்லத்த தண்ணி விட்டு கரைச்சிடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் நம்ம 1 கப்பு வெல்லம் வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கங்க. 1 டம்ளர் தண்ணி விட்டு இதை கலந்து விட்டுக்கங்க. இதுக்கு பாகு பாதம்லாம் தேவையில்லைங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருந்தா போதும் நமக்கு. நான் வெல்லத்தை நல்லா கரைச்சி வடிகட்டிட்டேங்க. இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. நம்ம 1 கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து விட்டுக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டு கலக்கணுங்க. ரொம்ப தண்ணி விட்டு கலக்கக்கூடாது. இதில் நம்ம வெல்லம் தண்ணி ரெடி பண்ணியிருந்தோம்லங்க, அதை விட்டுக்கங்க. கொஞ்சமாக தான் விடணும், ரொம்ப விட்டுறக்கூடாது. கையில் கலந்து விட்டுக்கங்க. இது மாதிரி நம்ம பண்ணும்போது கொழக்கட்டை சாப்பிடும்போது உள்ளே இனிப்பாக இருக்குங்க. மாவை இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. இப்போ நம்ம மாவு உருட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் 2 கையிலையும் ஆயில் தடவிக்கங்க. நம்ம மாவு பசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டிக்கங்க. இந்த ஷேப்லேயும் உருட்டிக்கலாங்க. நான் எல்லா மாவையும் உருட்டி வச்சுட்டேன். இந்த மாதிரி உருட்டிக்கங்க நீங்களும். இதுக்கு 1 கப்பு பால் எடுத்துக்கங்க. பாலை நல்லா ஹீட் பண்ணிக்கங்க அடுப்பில் வச்சு. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது பால் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்ச கொழுக்கட்டையை இதில் போட்டுக்கங்க. இப்போ அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த கொழுக்கட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கங்க. போட்டோடனேயே கலந்து விடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க கொழுக்கட்டை இந்த மாதிரி வெந்திருக்கும். கொழக்கட்டை மாவு பிசையும் போது கொஞ்சமாக மாவு எடுத்துக்க வச்சுக்கோங்க. கொஞ்சமாக அதில் தண்ணி விட்டு கையில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை கொதிக்கிற கொழக்கட்டையில் அதை போட்டுக்கோங்க. இப்படி நம்ம விடும்போது கொழக்கட்டை வந்து பால் கொழக்கட்டை நல்லா கெட்டியாகவே இருக்கும். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க வெல்லம் தண்ணியை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பால் கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப சுலபமாக ஈஸியாக பண்ணிடலாங்க. இந்த கொழுக்கட்டை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பால் கொழுக்கட்டை ரெடி. நான் பால் கொழுக்கட்டைக்கு சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பிரியா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்.